ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் EPS 95 அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னடா திரும்ப இதே விஷயத்தை பற்றி சொல்கிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை பற்றின தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நோக்கம். ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில வருஷங்களில் EPS 95 சம்மந்தமான முக்கியமான அப்டேட் வரும்னு காத்து கடந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலே ஆகிட்டு இப்போ EPS 95 சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு நாடாளுமன்ற குழுக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற குழு தொழிலாளர் அமைச்சகத்திட்ட ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த ரிக்வெஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EPS 95 பென்ஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான மறு ஆய்வை 3ஆம் தரப்பு வெளிப்புற நிபுணர்களை வச்சு இந்த மறு ஆய்வு அப்படிங்கிறது EPS பென்ஷன் சம்மந்தமாக நடத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ரிக்வெஸ்ட்டை நாடாளுமன்ற குழு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ரிக்வெஸ்ட்டை நாடாளுமன்ற குழு தொழிலாளர் அமைச்சகத்திட்ட கேட்டிருக்கிறாங்க. EPS 95 குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் சம்மந்தமான இந்த மறு ஆய்வு அப்படிங்கிறது அதாவது 30 வருஷங்களில் இதுதான் முறையாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. EPS 95 பென்ஷன் சம்மந்தமான இந்த மறு ஆய்வை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது நாடாளுமன்ற குழுவோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. ஓய்வூதியம் சம்மந்தமான இந்த மறு ஆய்வு குழுக்கு தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசவராஜ் பொம்மை அப்படிங்கிறவர் தான். 2025 முடியறதுக்குள்ளேயாவது EPS 95 பென்ஷன் சம்மந்தமான இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தணுங்கிறது EPF உறுப்பினர்களோட ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இந்த விஷயத்தில் நாம் அதாவது EPF உறுப்பினர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EPS 95 பென்ஷன் சம்மந்தமான குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா முதல்ல EPFO பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த குறைஞ்சபட்ச ஊதிய உச்சவரம்பு அப்படிங்கிறது 15,000 இருக்குது. இந்த 15,000 இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது EPS பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு 15,000 அப்படிங்கிற ஊதிய உச்சவரம்பை வச்சு தான் பென்ஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும்னா குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்திற்கான ஊதிய உச்சவரம்பு அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியப்படும். 10 வருஷத்துக்கு மேலே இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது உயர்த்தப்படாமல் இருக்குது. இந்த நிலையில் இந்த மறு ஆய்வு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். மறு ஆய்வு பண்ணி தான் இந்த பென்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா விலைவாசி பொருளாதார ஏற்றம்லாம் ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. தனியார் துறைகளில் காலம்புல்லாக உழைச்சவங்களுக்கு மறு ஆய்வு பண்ணி தான் இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தொழிலாளர்களோட கேள்வியாக இருக்குது. பென்ஷன் சம்மந்தமான இந்த மறு ஆய்வு தேவையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.